தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட இன்று முதல் விருப்ப மனு. தலைமைக் கழகத்தில் மார்ச் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பு. சிக்னல் கோளாறு காரணம் என தெற்கு ரயில்வே தகவல். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக மேற்கொள்ளும் பரப்புரைக்கான ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை. கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி உள்ளிட்ட 22 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். ஏப்ரல் மாதம் தொடங்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் இணைந்ததால் தேமுதிக தொண்டர்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது கூடுதல் பலத்தை அளிக்கும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. கோவையில் நடைபெறும் திமுக இளைஞர் அணியின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு. தேர்தல் வெற்றிக்கு அடித்தளம் அமைக்கும் என்றும் உறுதி. ஒன்றிய பாஜக அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான வழக்குகள் மீது மே 5ஆம் தேதி இறுதி விசாரணை. அஸ்ஸாம், திரிபுரா மாநில வழக்குகள் தனியாக விசாரிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான ட்ரோன் பாராசூட் சோதனை வெற்றி. இந்திய விண்வெளி ஆய்வில் புதிய மைல்கல் என இஸ்ரோ பெருமிதம். தமிழ்நாடு வக்பு வாரியம் செயல்பட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தும் நடவடிக்கை. அர்ஜென்டினாவில் தொழிலாளர் சீர்திருத்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு. நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள். நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கானோர் முழக்கம். உலகக்கோப்பை T20 தொடரில் இலங்கைக்கு அதிர்ச்சி அளித்து ஜிம்பாப்வே அணி வெற்றி. குரூப் பி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து அசத்தல். 45 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து நடிக்கும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன். இரு லெஜெண்ட்கள் நடிக்கும் படத்தின் முதல் பார்வை நாளை வெளியாகும் என ரெட் ஜெயின் மூவிஸ் அறிவிப்பு. விஜய் மில்டன் இயக்கியுள்ள காட்சன் சோல்ஜர்ஸ் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. வீடியோ வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை லீக் சுற்று ஆட்டங்கள் இன்றுடன் நிறைவு. இன்று இரவு நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் ஆஸ்திரேலியா, ஓமன் அணிகள் மோதல்.